எண் 8 9ஆம் வகுப்பு A1 எஸ் யாஷினி. தமிழ் மொழி என் உயிரின் இசை, அழகின் அழகிலின் பறக்கும் ஒரு வண்ணம், பாரம்பரிய பெருமை அதன் சிறப்பு, அமுதம் போல் கரைகளில் அடியோடு நிற்கும் அழகு மொழியின் வேறு பல மொழிகள் பரவாமல் என்றும் வாழும் தமிழாட்சிய அழகு என இவ்வாறு பல புகழ்களையும் பெருமைகளையும் அழகியும் கொண்ட எனது அன்னை தமிழுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர் மற்றும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கங்களை உணர்த்துகின்றேன். என் பேர் யாஷினி. நான் இன்று பேச போகும் தலைப்பு தொழில்நுட்ப உலகில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். இன்றைய உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எவ்வளவு முக்கியமான மாற்றங்களை சந்தித்துள்ளது என்பதை நம் அனைவரும் அறிவோம். பல துறைகளில் தொழில்நுட்பம் பரவியுள்ளது. இது மனிதனை புதிய உலகை உருவாக்க அனுமதிக்கின்றது. ஆனால் இந்த தொழில்நுட்ப உலகில் பல சவால்களும் உள்ளன. ஏனெனில் இதன் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகளும் மகத்தானவை. இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தின் உச்சக்கட்ட வளர்ச்சியில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் முன்னேற்றங்கள் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்ப உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டும் இணைந்துள்ளன. இந்த தொழில்நுட்பம் தந்துள்ள முன்னேற்றங்களை பயன்படுத்தி நாம் எதிர்கொள்வதற்கான சவால்கள் என்ன, அவற்றை நாம் எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை நான் எடுத்துரைக்க போகின்றேன். இவை அனைத்தும் நமது எதிர்காலத்தையும் இந்த உலகத்தையும் ஒரு புதிய பாதையில் அழைத்து செல்லக்கூடியவை. முதலில் தொழில்நுட்ப உலகில் உள்ள சவால்கள். உலகில் தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் போதே அதோடு சேர்ந்து இணைய பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை காப்பதற்கு மிகவும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இணையதளங்களில் இந்த லிங்கை அமுக்குங்கள், 10 நிமிடத்தில் நீங்கள் பணக்காரராக மாறுவீர்கள் என்று சொல்லி தகவல்களை சுரண்டல், ஹேக்கிங் மற்றும் பிற வஞ்சக நடவடிக்கைகள் தொடர்ந்து மிகுந்த கவலை ஏற்படுத்துகின்றன. பல தொழில்நுட்பம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறதாலும் அதை பரிமாறும் மக்கள் அதை பற்றிய பயிற்சி பெற்றுக் கொள்ளவில்லை. இதன் மூலம் தொழில்நுட்பம் ஒத்திசைவு மற்றும் தகுதியற்ற பயிற்சியினால் வேலை வாய்ப்பு சவால்கள் ஏற்பட்டுள்ளன. பலருக்கு தொழில்நுட்பத்தில் அனுபவம் இல்லாமல் இருப்பது மூலம் சமத்துவத்தை பாதிக்கின்றது. வளர்ச்சியுற்ற நாடுகளில் தொழில்நுட்பம் நலமாகவும் வளர்ந்து வரும் நாடுகளில் அது வெறும் கடினமாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக தொழில்நுட்ப உலகில் உள்ள வாய்ப்புகள். தொழில்நுட்ப வளர்ச்சினால் புதிய தொழில்நுட்ப துறைகள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக நுண்ணறிவு, AI, மிஷின் லேர்னிங், கொலாபரேஷன், ரோபாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் மிகவும் கண்ணியமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில்நுட்பம் சமூகத்தின் அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றங்களையும் உருவாக்கும் வழியை காண்கின்றது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், வணிகம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் புதிய தொழில்நுட்பங்களின் மூலம் மாற்றம் மற்றும் மேம்பாடு கிடைக்கின்றது. தொழில்நுட்பம் நாடுகளுக்கு இடையிலும் எளிதாக செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவுகின்றது. உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இது வணிக வாய்ப்புகளை அதிகரிக்கும், புத்துணர்வு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை வழிவகுக்கும். இறுதியில் நான் சொல்ல விரும்புகின்றது, தொழில்நுட்ப உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் மனித உரிமைகள், சமூகம், பொருளாதாரம் மீது தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. நாம் இதை எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதுவே எவ்வளவு வெற்றிகரமாக இருப்பதை தீர்மானிக்கும். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை நாம் அறிவுடன் பயன்படுத்தி அதன் மூலம் உருவாகும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த உலகை மேம்படுத்தும். இந்த தொழில்நுட்ப உலகில் சவால்கள் நமக்கு தளர்வையும் வாய்ப்புகள் நமக்கு முன்னேற்றங்களையும் தருகின்றன. அதை நாம் ஆற்றலுடன் எதிர்கொண்டு ஒரு புதிய பாதையில் திரண்டு இந்த உலகை மாற்றும் சக்தியுடன் செயல்பட வேண்டும். இந்த தொழில்நுட்ப உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டும் இணைந்துள்ளன. இந்த தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டுமே. அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதுவே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அப்போதுதான் நாம் இந்த உலகில் முற்றிலும் புதிய மாற்றங்களை உருவாக்க முடியும். இவை அனைத்தும் நம் முதலில் கூறியவாறே நமது எதிர்காலத்தையும் இந்த உலகத்தையும் ஒரு புதிய பாதையில் அழைத்து செல்லக்கூடியவை. இத்தகைய நேரம் எனது பேச்சை சலிப்பில்லாமல் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.